விளம்பரத்திற்காக வைக்கப்படும் பேனர்களால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொல்லைகள் ஏற்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது சார்ந்த பல மரணங்களும் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேனரால் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சாலைகளில் ஃப்ளெக்ஸ் போர்டு, பேனர்கள் வைக்கும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை காண்கிறோம். விளம்பர பலகைகள் வைப்பதற்கு சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் அவை முறையாக பின்பற்றப்படாததால் பொதுமக்களுக்கு பல நேரங்களில் இடையூறாக இருக்கின்றன. போர்டு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, கொஞ்சம் லெங்க்த்தாக போட்டாங்கன்னா விஷுவல் மோட்டரிஸ்ட் வெஹிக்கிள் தெரிய மாட்டேங்குது, விஷுவல் தெரிய மாட்டேங்குது, பிளாக் ஆகுது. ஏன்னா அவங்கவுங்க என்னென்ன சைஸ் வேணுமோ அதை பண்ணுறாங்க. அதனால் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. சுவரொட்டிகள், சுவர் விளம்பரங்கள் பயன்படுத்தும் கலாச்சாரம் குறைந்து வருவதால் பேனர்கள், போர்டுகளை பயன்படுத்த வேண்டியுள்ளதாக அரசியல் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். பேனர்கள், போர்டுகள் வைப்பதற்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகம் உரிய காலத்தில் தரவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் அனுமதி கோரி கடிதம் கொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு எங்களை அலைய வைக்கிறீங்க. அப்படி நீங்கள் அலைய வைக்கும்போது எங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு போகுது. நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிறது? அதனால் சட்டங்கள் நீதிமன்றங்கள் ஒரு வரையறுத்து சொல்லுது. அதை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க சரியாக அமுல்படுத்துறதில்ல. நிகழ்ச்சி நடப்பதற்கு முந்தைய நாட்கள் 3 நாட்கள், நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு 2 நாட்கள் என்கின்ற வகையில் ஒரு 5 நாட்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சித்துறையினரிடத்தில் அனுமதியினை பெற்று விளம்பர பலகைகள் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற விதிமுறைகள், வரைமுறைகள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விதிமுறைகளை மற்ற எதிர்க்கட்சிகள் மதிக்கிறார்கள், பொதுமக்கள் மதிக்கிறார்கள், ஆளுங்கட்சியினர் மதிக்கவில்லை என்பது. வளர்ந்து வரும் விளம்பர மோகத்தால் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 22 பேர் இறந்துள்ளதாக சமூக ஆர்வலரும் சட்டவிரோத பேனர்களை அகற்றக் கோரி வழக்கு தொடர்ந்து வருமான டிராபிக் ராமசாமி கூறுகிறார். 22 மக்கள் இதில் இறந்திருக்கிறார்கள் டிஜிட்டல் பேனர் விழுந்து. வெறுமனே இன்றைக்கி நிறைய டிஜிட்டல் தொலைக்காட்சி மூலமாகவோ பத்திரிகை மூலமாக விளம்பரங்கள் கொடுக்கலாம். இது தேவையற்ற மக்கள் உயிரை பறிக்கின்ற வகையிலே ஒரு அராஜகமான முறையிலே டிஜிட்டல் பேனர் வைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைய தினம் கூட கட்சியானாலும் சரி, தனிமனித இதுவானாலும் சரி, ஒழுக்கம் என்பது முதலே வேண்டும். மக்களுக்கு செய்தி சொல்லும் நோக்கில் அல்லாமல் தனிநபர் துதிப்பாடலுக்காகவே பல ஃப்ளெக்ஸ் போர்டுகளும் பேனர்களும் வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் சட்டவிரோத பேனர்களையாவது உடனே களைய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.